வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வேதாத்ரி மனவளக்கலை மன்றம் உடற்பயிற்சி 9 நிலை உடற்பயிற்சியில் 8வது பயிற்சி அக்குப்ரெஷர் பயிற்சியை பார்க்கலாம். ஒரு விரிப்பின் மீது மல்லாந்து நிலையில் தளர்வாக படுத்து கொள்ளவும், கண்களை மூடிக்கொள்ளவும். முதல் பாயிண்ட், இடது கையை வலது காதிற்கு பின்புறமாக சென்று கழுத்துக்கு பின்னால் 3வது கழுத்து எலும்பில் ஆள்காட்டி விரல், நடுவிரல், அடுத்த விரல் ஆகியவற்றால் அழுத்தி பிடித்தவாறு இருக்க வேண்டும். பயிற்சி முடியும் வரை இடது கையும் விரல்களையும் எடுக்கக்கூடாது. பாயிண்ட் 2, மார்பு பள்ளத்திற்கு 1 அங்குலம் கீழே வயிற்றின் மேல் பகுதியில் வலது கை ஆள்காட்டி விரலை பதிய வைக்க வேண்டும். மற்ற விரல்கள் உடலில் படக்கூடாது. ஆள்காட்டி விரலை வைத்து இடத்திலேயே அரை நிமிட நேரம் மனம் வைத்து தியானம் செய்வது போல கண்களை மூடி நினைக்க வேண்டும். அடுத்தது 3வது பாயிண்ட், மேலும் 1 அங்குலம் கீழே தள்ளி ஆள்காட்டி விரல் நுனியை பதிய வைக்கவும். முன்பு போலவே விரல் அழுத்தும் இடத்திலேயே அரை நிமிடம் நினைவை செலுத்தவும். அடுத்தது பாயிண்ட் 4வது புள்ளி, மேலும் 1 அங்குலம் கீழே, அதாவது தொப்புளுக்கு மேல் 1 அங்குலத்தில் வலது ஆள்காட்டி விரலை வைத்து அழுத்தி அந்த இடத்திலேயே அரை நிமிட நேரம் நினைவை செலுத்தவும். பாயிண்ட் நம்பர் 5, தொப்புளின் நடுமையத்தில் ஆள்காட்டி விரலை வைத்து கொண்டு மேல் நோக்கி அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிடம் நேரம் இந்த இடத்திலேயே நினைவை செலுத்தவும். பாயிண்ட் நம்பர் 6, தொப்புள் மையத்தில் வலது கை பெருவிரலை வைத்து கீழ் நோக்கி அழுத்தி அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவை செலுத்தவும். பாயிண்ட் நம்பர் 7, கட்டை விரலை எடுத்து விட்டு ஆள்காட்டி விரலை மீண்டும் தொப்புள் மையத்தில் வைத்து உடலின் வலது தோள்பட்டையை நோக்கி அழுத்தி பிடித்து கொண்டு முன்போல் அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவு செலுத்தவும். பாயிண்ட் நம்பர் 8, அதே ஆள்காட்டி விரலால் இடது தோள்பட்டையை நோக்கி அழுத்தி பிடித்து கொண்டு முன்போல் அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவு செலுத்தவும். பாயிண்ட் நம்பர் 9, அதே விரலால் வலது தொடையை நோக்கி அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவு செலுத்தவும். பாயிண்ட் நம்பர் 10, இடது தொடையை நோக்கி கட்டை விரலால் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவு செலுத்தவும். பாயிண்ட் நம்பர் 11, அடுத்து தொப்புளிலிருந்து கட்டை விரலை எடுத்துவிட்டு ஆள்காட்டி விரலை கொண்டு வலது மார்பு விலா எலும்புகளின் மத்தியிலிருந்து 1 அங்குலம் கீழே வயிற்றில் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவு செலுத்தவும். பாயிண்ட் நம்பர் 12, அதே போலவே இடது மார்பு விலா எலும்புகளின்
மத்தியிலிருந்து அங்குலம் கீழே வயிற்றில் ஆட்காட்டி விரலால் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவு செலுத்தவும். பாயிண்ட் நம்பர் 13. வலது பக்கம் பக்கவாட்டில் மார்பின் கடைசி விலா எலும்புக்கும் இடுப்பெலும்புக்கும் மத்தியில் வலது பெருவிரலால் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவு செலுத்தவும். லாஸ்ட் பாயிண்ட் 14. தொப்புளுக்கும் இடது பக்க தொடை மடிப்புக்கும் மத்தியில் ஆட்காட்டி விரலால் அழுத்தி பிடித்து கொண்டு அரை நிமிட நேரம் அங்கேயே நினைவு செலுத்தவும். பிறகு வலது கையையும் இடது கையையும் உடலிலிருந்து எடுத்துவிடலாம். அக்குப்ரெஷர் பயிற்சியின் நன்மைகள். பாயிண்ட் நம்பர் 1. இந்த பயிற்சியினால் உடலில் உள்ள மின்சார ஓட்டம் சீரமைகிறது. உடலில் மின்சார தடை இருந்தால் நீங்கிவிடும். பாயிண்ட் நம்பர் 2. இருதய நோய்க்கு சிறந்த காப்பு முறை இது. உயர் இரத்த அழுத்தம் BP குறையும். தேர்ட் பாயிண்ட். நரம்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்தி சீராக இயங்கச் செய்கிறது. பாயிண்ட் நம்பர் 4. நரம்புகளின் முறுக்குத்தன்மையை குறைக்கிறது. பாயிண்ட் நம்பர் 5. நல்ல உறக்கம் வரும். தொடர்ந்து செய்து வர தூக்கமின்மை நீங்க உதவும். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. இரவில் உறக்கமில்லாதவர்கள் அக்குப்ரெஷர் பயிற்சியுடன் உடலை தளர்த்தும் ஓய்வு தரும் பயிற்சியையும் செய்தால் உடனே தூக்கம் வந்துவிடும்.